ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இந்த பண முட்டையை தொட்ட உனக்காகவே நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு. இப்போது இந்த பண முட்டையை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் மிக பெரிய அளவில் வந்து சேரும். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தரப்போகிறேன். உன் திறமையை உணரும் தருவாயில் இப்போது உன் தகுதியையும் உயர்த்தி உனக்கான வெற்றியையும் மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன் முழு கவனத்தையும் நீ என் மீது செலுத்து. உனக்கு எது நடக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடு. எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. நீ செய்யும் செயல்களை பொறுத்து தான் உன் எதிர்காலம் அமையுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் திறமையின் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு தினமும் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி உன் காலடியில் விழுந்து உன்னை தலை வணங்கும் என் செல்லமே. நீ கண்ட கனவுகளையும் நீ நினச்ச விஷயத்தையும் உனக்கு நனவாக்கி கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி தருவதற்காக இந்த சாயப்பா நானும் வந்துட்டேன். இனிமே நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடாதே. நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சம் பிறக்க போகுது. நீ அனுபவித்த எல்லா துயரங்களும் முடிவுக்கு வந்து நீ நல்லபடியாக அமைதியாக நிம்மதியாக நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை அழகாக வாழும்படி செய்ய போகிறேன். இதுவரைக்கும் தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு மனநிறைவாக மகிழ்ச்சி உண்டாகும்படி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறேன். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் என் அருள் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தரும். முதல்ல மனசை அமைதிப்படுத்து, சாந்தப்படுத்து. என் அருள் உனக்கான வெற்றியை தருவதற்கான நேரம் வந்ததால தானே இந்த பணமூட்டை உன் கண்களில் பற்றுக்கு. நம்பிக்கையோடு இதை தொட்ட உனக்கு இனி எல்லாமே சரியாயிடும். நீ ஒரு தனித்துவமான என் மனசுக்கு பிடிச்ச என் பிரியமான பிள்ளை அல்லவா. இந்த உலகத்தில் உன்னை போல யாருமே இல்லைங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் மற்றவங்க வாழ்க்கையை போத்து அவங்க வாழ்க்கை போல என் வாழ்க்கையை அமையலையேன்னு கவலைப்படுற? ஒவ்வொருவர் வாழ்க்கையும் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவம் மிக்கது தான். இங்கு யாரும் யாருக்கும் சலைச்சவங்க கிடையாது தானே. அதே போலதான் யாருடைய வாழ்க்கையும் யார் வாழ்க்கையும் விட தரக்குறைவானதோ தாழ்ந்ததோ கிடையாது. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்திருந்தாலும் இனிமே அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். உன் கர்மாக்கள் அனைத்தும் முடிவு பெறுவதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு என் செல்லமே. உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நடந்து முடிஞ்சதையும் கடந்து வந்த கஷ்டங்களையும் பற்றி கவலைப்படாதே. இப்போது நீ மனசை பலத்தோடு உருவாக்கிக்கோ. உன் மன பலவீனம் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். ஓம் சாய்ராம் நீ என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் மனம் பலமாகும், உன் மனசு வலிமை பெறும். உன் இதயத்தின் மூலமாகவே நான் உனக்கு காட்சி கொடுத்து உன் குழப்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன்னை நல்லபடியாக வழி நடத்துவேன். நீ கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீ கண்டிப்பாக அதை தெளிவாக யோசித்து புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நான் உன்னை சுற்றி இருக்கிற சில உறவுகளை உன்னிடமிருந்து பிரித்தது உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக அல்ல. நான் உன்னிடமிருந்து எடுத்தது உன் பலவீனங்களை மட்டும்தான், உன் பாசத்தை அல்ல என் செல்லமே. உன்னை காயப்படுத்திய நிழல்களை எல்லாம், உன்னை காயப்படுத்திய மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்திட்டு உனக்கு நல்லது செய்யக்கூடிய, நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து உனக்கு நிழலாக வெளிச்சமாக நான் இருக்க செய்வேன். நீ பெற்ற வலிகளும் மனவேதனைகளும் உன்னை ஒரு நெருப்பாக மாற்றி வச்சிருக்கு. அந்த நெருப்பு தான் உன் எதிர்காலத்தை ஒளிரச் செய்யும். இப்போது நீ அனுபவிக்கிற துன்பமும் துயரமும் கஷ்டமும் உனக்கு ஒரு தெய்வீக வலிமையை கொடுக்கும் என் செல்லமே. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஆழமான அமைதியோடு இரு. கூடிய சீக்கிரம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கை கஷ்டமாக மாறும்போது ஐயோ இனிமேல் எனக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்காத. அதற்கு பதிலாக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கும் சக்தியை எனக்கு கொடுங்க சாயப்பான்னு கேளு. ஏன்னா நான் தானே உனக்கு தகப்பன், நான் தானே உனக்கு வழிகாட்டி, நான் தானே உனக்கு ஆதாரம். அதனால் நீ என்னை முழுசாக நம்பி வந்துட்டீனா நானே உன்னை தாங்கும் வேறாக இருந்து உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்.
காற்றோ மழையோ புயல் வெள்ளமோ அடிக்கும்போது ஒரு மரம் எப்படி அதோடைய வேரை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு கீழே சாஞ்சிராமல் நிற்கிதோ, அதே போல் இப்போது கஷ்டம் பிரச்சனை எது வந்தாலும் உன் நம்பிக்கையை நீ இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நிற்கணும். இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை தோத்து போக கீழே விழுக விட்டுட மாட்டேன். நீ முடியாதுன்னு எந்த விஷயத்திலும் சொல்லாதே. நம்பிக்கையோட என்னால் முடியும், எனக்கு நல்லது நடக்கும்னு தைரியமாக சொல்லு. உன் கண்ணீரை தொடச்சி உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி உனக்கான ஆசீர்வாதங்களையும் நான் கொடுப்பேன். கஷ்டமான விஷயங்கள் எது இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் நீண்ட காலம் நிலைக்காது. அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை வலிமையுள்ள தைரியமுள்ள வெற்றியுள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன். எப்போதும் நீ தைரியமாக இருந்தாலே நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். விதி என்னதான் வலியுதுன்னு இந்த உலகம் சொன்னாலும் என் கருணையின் மூலமாக உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை என்னால் நடத்தி கொடுக்க முடியும் என் செல்லமே. உன் ஜாதகத்திலையும் தலையெழுத்திலையும் என்னதான் பிரச்சனைகளும் தடைகளும் கோளாறுகளும் இருந்தாலும் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்க முடியாது. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தரதான் போகிறேன். ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு கஷ்டத்தை தராமல் கர்மத்தை கழிப்பதாக இருக்கும். உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ செய்யும் எல்லா செயல்களிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான சந்தோஷத்தை தருவேன். நீயும் என் குடும்பமும் நீயும் என் பாதுகாப்பில் தான் இருக்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாரு. நீயும் என் பிள்ளை தான், உன் குடும்பமும் என் குடும்பம்தான். கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே. என்னை முழுமையாக நீ சரணாகதி அடையும் போது உன்னை நெருங்கும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் உன் கதவை தட்டும் ஒவ்வொரு பிரச்சனையையும் நான் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக பாதுகாப்பேன். எல்லா பிரச்சனைகளும் உன்னை சோதிக்க அல்ல, உன் மனசுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற வலிமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தாங்கிறத புரிஞ்சுக்கும். நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றும். உனக்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகளை உன் கைகளில் கொடுத்து உன்னை வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன். அது வரைக்கும் மன உறுதியோடு இரு. உன் முயற்சிகள் அனைத்தும் என்னுடைய கண்காணிப்பில் இருப்பதால் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் உனக்கு வெற்றியை கிடைக்க செய்கிறேன். என் அருள் உன் பாதையில் ஒளியாக பரவி உன் உழைப்பை வெற்றியாக மாற்றி காட்டும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போதைக்கு காசு பணம் இல்லைன்றதுக்காக நீ வறுமையில் இருக்க வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன்னு ஒருபோதும் நினைக்காதே. இந்த வறுமையை தாண்டி உனக்கு செழுமையையும் செழிப்பையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பதற்காகவே இந்த பண மூட்டையை தொட சொன்னேன். கையில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லாட்டி அவங்க வாழ்க்கை வறுமைதான். ஆனால் கையில் எதுவுமே இல்லாட்டி கூட ஒரு மனித நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் மன நிறைவோடும் வாழ்ந்தானா அவன்தான் உண்மையான செல்வந்தன். அதனால் காசு பணம்தான் பெருசு நினைக்காத. அதை தாண்டி நம்பிக்கையும் தைரியமும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. காசு பணம் வச்சிருக்கவங்க எல்லாருமே அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதில்லை. சில பேர்கிட்ட எதுவுமே இல்லாட்டி கூட முகத்தில் சாந்தமும் நெஞ்சில் ஒளியும் இருக்கும். அதுதான் உண்மையான செல்வம். நீயும் எப்போதும் உண்மையான செல்வத்தை பெற்ற சந்தோஷமான பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் வாழ்க்கையில் வறுமை ஒன்றும் புதிதாக வரவில்லை. ஏற்கனவே கஷ்டப்பட்டது போல தானே இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். உன்னை உயர்த்தி உன்னை வலிமையாக்கி உன் சோதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. காசு பணம் இல்லைன்னு வருத்தப்படாமல் என் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்குதுன்னு நினச்சி சந்தோஷப்படு. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகிடும்.